ரொம்ப வேகமாக போகுது பஸ்ஸு. பொறுமையாக போனாலாம் கேட்க மாட்டேன். காளியம்மன் டெம்பிள் கடவுளே எல்லாரும் அப்படியே போயிட்டுருக்கு பஸ்ஸு. அடுத்த சிக்னலில் நிற்கிது. சைடில் டன்னு வேலை நடந்துகிட்ருக்கு போல். மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ரோடு ஓரத்தில். நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கேயும், நம்ம ஊரில் அசோகர் மரத்தை வச்சாருன்னு சொல்லுவோம், அது மாதிரி இங்கேயும் வச்சுருக்காரு. அசோகர் எப்போ இங்கே வந்தாருன்னு தெரியல, வச்சுருக்காரு நிறைய மரம், பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா அப்படியே புல்லுலாம் மண்டி கிடக்கு. இதை வெட்டுறதுக்கு ஒரு ஆள், அவங்களுக்கு சம்பளம் கிராப் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு எடுப்பாங்க. அடுத்ததாக இருக்கு பாருங்கள், நம்ம ஊர் சிம் நம்பர் 1 5G நெட்ஒர்க் சிங்டெல்னு ஒரு சிம்மு. நம்ம ஊரில் ஏர்டெல் மாதிரி இங்கே சிங்டெல்லு செம வாஸ்ட்டாக கிடைக்கும். அஃபிஎல்டி பேலஸ் மினோரா சென்டர்னு இடத்துல போர்டு இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நகைக்கடையில் தான் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ தான் நம்ம ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். வீடியோவை போய்ட்டு பாருங்கள் நம்ம சேனலில். வேலை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சிங்கப்பூரில் பிஆர் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த நகைக்கடையில் வேலைக்கு போகலாம். வேணா லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோ லிங்க்கு தரேன், பாருங்கள். வேணாம் நம்ம சேனலில் கம்மியாக தான் வீடியோ இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்செல்லாம் பாருங்கள். அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் இது. நாம் இப்போ அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு, சிங்கப்பூரில் தமிழ் ஸ்கூலு காலேஜ்லாம் இருக்குது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையாக சொல்கிறாங்களா விளையாட்டுக்கு சொல்கிறாங்களான்னு தெரியல, போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு, ஏசி நல்லா தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு என் கார்டுலேருந்து காசு எடுத்துப்பாங்க. காசு கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதில் மைனஸில் வேணும், திரும்ப ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிங்கப்பூரை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதார நாடு சிங்கப்பூர், சுற்றுலா நாடு. அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிங்கப்பூரில் லைவாக சுற்றி பார்த்துட்ருக்கோம் ஊரை. அடுத்து வேலை வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி நாங்கள் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி நகை கடையிலையும் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தோம், அதையும் பற்றி சொல்கிறேன். இதுதான் சென்டர் ஸ்கொயர் மாலு. ஃபேரேட் பார்க் வந்துருச்சு. நம்ம இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. தம்பி அதுக்குள்ளே வந்து கொண்டு வந்துருச்சு. ஸ்லோவாக போடாமல் அப்போவே சொன்னேன், கேட்கவே இல்லை போய். அப்படியே போகலாம், ரொம்ப தூரம் போனால் காசும் போயிடும். ஜோஸ் ஆலுகாஸ் நம்ம ஊர் கடையா? சூப்பர் பஸ் நிறுத்தி போட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம ஊர் மாதிரி இங்கே ஆஃப் ஆயிடுச்சோ? அது என்னமோ தெரியல. பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ பேர் பஸ் ஏற நிற்கிறாங்க பாருங்களா. கார்டை டேப் பண்ணாமல் போயிட்டால் காசு போயிட்டே இருக்கும். ஃபினிஷ். வெயில் பயங்கரமாக அடிக்குது. அன்றைக்கு ஒரு நாள் இதே இடத்துல வந்து மழை பெய்யுதுன்னு வீடியோ போட்டேன், இப்போ வெயில் அடிக்குதுன்னு. என்னதான் பண்ணுறது? அடுத்த பஸ்ஸு சரியான வெயிலாக இருக்குது. கலாம் மார்ட், சிங்கப்பூரில் கலாம் மார்ட் அப்படின்னு ஒரு தமிழ் கடை இருக்குது. ஒரு கடை இல்லை, நிறையா கடை இருக்குது சிங்கப்பூரில். பஸ் ஸ்டாண்டு நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர்லையாவது படுத்து தூங்குற மாதிரி இருக்கும், இங்கே உட்கார மட்டும்தான் முடியும் பஸ் ஸ்டாண்டில். படுத்தெல்லாம் தூங்க முடியாது. அண்ணா வேறு முன்னாடி பேக் வச்சுட்டு பேக் காமிச்சிட்டு நிற்கிறாரு. சரி, ஓகே. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. இப்போ சம ரூமில் போய் படுத்தே தூங்கிடலாம், என்னதான் சொல்ல. நம்ம அந்த ஸ்கூலை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். சிங்கப்பூரில் தமிழ் ஸ்கூலு, தமிழ் காலேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை நேரில் போய்ட்டு பார்த்துட்டு முடிஞ்சால் விசிட் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஓகேவா? நம்ம ஊர் பஸ்ஸில் இருக்க மாதிரி இங்கேயும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க.